கேது பகவான் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் இருதார சட்டமா? அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். இந்த முறை உங்களுடைய கல்வி, கேள்வி, ஞானம், வீரம், விவேகம், வெற்றி எல்லாத்துக்கும் ஒரு சவாலான காலம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அப்பொழுதுதான் பதவி கிடைக்கும். நாங்கள் தனித்திரு, பசித்திருங்கிறதெல்லாம் ப, த, பி அதெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது. அப்போ கேது என்னும் ஞானக்கிரகம் எப்பொழுது வேண்டாலும் யாரை வேண்டாலும் துன்பப்படுத்தலாம். அது எப்போ துன்பப்படுத்துகிறது? ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல, எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் இருதார சட்டம் வருகின்றது. அல்லது ஒரு மனைவி இருக்கவே இன்னொருத்தரோட தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாழும்போது அவங்களால எதையுமே செய்ய முடியாது, வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. அந்த கடன், கஷ்டம், தாரதோஷ சட்டங்கள், அதை விட இன்னொரு குடும்பம் சொல்கிறேன். சிலர் நல்லா பழகி அவங்கள்ட்ட பணம் வாங்கி அவங்களுடைய 2 பேருமே ஜாயிண்டாக அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தேவையில்லாத டார்ச்சர் கொடுத்துட்டாங்க, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அதனால் வாழ்க்கை போயிடுச்சு, குழந்தையெல்லாம் தடுத்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை கிளப்பி அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு அவமானம் வருது. இந்த அவமானம் இருவரும் சம்மதிக்காமல் ஏதாவது ஒரு தப்பு வந்தால் பரவாயில்ல, இருவரும் சம்மதித்து செஞ்சுட்டு பிறகு ஒரு தப்பு வருதுன்னா அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கண்டிப்பாக கேது இருக்குன்னு அர்த்தம். இந்த கேது எப்போ தன்னுடைய சுய வேலையை காட்டுவார், எப்போ நம்மளை வாழ வைப்பார்? கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7இல் கேது இருந்தால் அது ஒரு அருமையான சப்ஜெக்டு. அது 2 தாரத்தை கொண்டு விடுது, தப்பு செய்ய வைக்கிது, மறைபொருளாக இருக்கிறத பப்ளிக் கொண்டு வருது. என்றைக்கு இடமும் காலமும் சந்தர்ப்பமும் மனமும் இணைந்து விட்டால் யார் வேணாலும் தப்பு செஞ்சுருவாங்க. வெளியே தெரியாதவரை நல்ல மனுஷன், வெளியே தெரிஞ்சுட்டு அயோக்கியம். இதாயா மனிதனுடைய பொதுவான வாழ்க்கை. அப்போ அந்த கேதுவுக்கு ஞானத்தன்மை இருந்தாலும் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதை விட சொல்கிறேன், இதில் இந்த கேதுவில் ஒரு கொடுமையான விஷயம்னா செவ்வாய் கேது இணைவு. மனிதனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி வீட்டில் இருந்தாலும் சரி, செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்? சுய இன்பம் செய்கிறான். பெண்கள் அதாவே அந்த தப்பான மொழிக்கு போய் அவங்க உடல், மனம், ஆன்மாலாம் கெட்டுருது. தாம்பத்திய சுகமே பண்ண முடியாத லெவலில் 40 வயசில் ஆகி அதுக்கப்புறம் அவங்க போய் அதுக்கு பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால் வரக்கூடிய துன்பங்கள், இந்த கேதுவால் இருக்கக்கூடிய பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே கிடையாது. இது இப்போ கூட சமீபத்தில் பேசினேன் வகுப்பு எடுக்கும்போது. நண்பர் கலசை பழனிவேல் அழகாக சொன்னார், ஐயா நான் செஞ்ச தப்போ நீங்கள் பப்ளிக்கில் சொல்கிறீங்கன்னாரு. நானே சிரிச்சிட்டேன். அப்போ மனம் வேணும் இல்லையா அவ்வளோ பப்ளிக்காக சொல்கிறதுக்கு? அப்புறம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு தெரியாது, செவ்வாய் கேது இணைவுக்கு தெரியாது. இதுக்கு பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே பரிகாரம் இருக்குது. அந்த கேதுவனுடைய நிலைக்கு கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு கேதுவுக்கு ஒரு தீபம் போடணும். அதோட கடன் நிவாரண எண்ணெய தீபத்தை வீட்டில் ஏற்றினா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் பாருங்க பெரும்பகுதி கொஞ்சம் லட்சுமிங்கிற பேரெலாம் இருக்கும். அந்த லட்சுமிக்கு பூஜை பண்ணணுன்னு அதாவே உணர்த்தும். அந்த இதை செஞ்சுட்டு லட்சுமிக்கு பூஜை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தாரித்திரியம், அந்த மனோநிலை குறைவெல்லாம் மாறுது. அதனால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவுக்கும் செவ்வாய் கேதுவுக்கும் இதே போன்று நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் கஷ்டம் விலகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.